ராம், மேம் என் பொண்ணு இன்னைக்கு லண்டன்ல இருந்து வரா. வண்டி எடுத்துட்டு போன சக்தி என்ன ஆனானே தெரியல. நீ கொஞ்சம் ஏர்போர்ட் போயிட்டு வந்துறியா? ஷோ மேம். நீ அவளை பார்த்தது இல்லைல்ல, அவ நம்பரை நோட் பண்ணிக்கோ. சாரி. இட்ஸ் ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். வேணும்னு தானே அடிச்சிங்க? இல்லையே. ஹாய், வேணும்னு தானே அடிச்சேன். ஆமாங்க. ஓகேவா? ம், idiots. பிக்கப் பண்ண ஒருத்தர் கூட வரல. கார் வந்திருக்கு. யோ டிரைவர், எதுக்கு வண்டி கிட்ட நின்னுட்டு இருக்க? அரைவல் கேட் பக்கம் வர மாட்டியா? சாரி மேம். யோ லக்கேஜ்ல எடுத்து வைக்க மாட்டியா? சாரி. வண்டியில ஏசி போட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தியா? இல்லை மேடம், பின்ன சில்லுன்னு இருக்கு. நீங்கள் வருவீங்கன்னு ஏசி போட்டு வச்சிருந்தேன். யா ஃபைன். வெல்கம். தியா, எப்படிடா இருக்க? என்னமா டிரைவர் அனுப்பிச்சு வச்சிருக்க? ஒரு லக்கேஜ் கூட எடுத்து வைக்க மாட்டேங்கிறான். போமா நீ. அவன் டிரைவர் இல்ல, ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜர். ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். டிரைவர் இல்லைன்னு நான் தான் அனுப்பிச்சு வச்சேன். இந்தா நீ உள்ள போ, நான் வரேன். ஹலோ, வாட்ஸ் யூர் ப்ராப்ளம்? நீங்க டிரைவர் இல்லைன்னா சொல்ல மாட்டீங்களா? சொல்ல எனக்கு எப்படி தெரியும்? இட்ஸ் ஓகே. என்ன இட்ஸ் ஓகே? சொல்லியிருந்தா நான் தேவையில்லாம சண்டை போட்டுக்க மாட்டேன்ல. நீங்களே என்ன திட்ட வைக்க வேண்டியது, அப்புறம் மந்திரி பொண்ணு மதிக்கல திமிரு பிடிச்சான்னு பின்னாடி போய் பேச வேண்டியது. நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களை நீங்களே இன்ஃபீரியர் ஆக்கிக்கிட்டு அதுல ஒரு சுப்பீரியாரிட்டி என்ஜாய் பண்ண வேண்டியது, அப்படிதானே? ஒன்று பண்ணுங்க. நீங்கள் வண்டியில் ஏறுங்க, உங்களை திருப்பி ஏர்போர்ட்டில் கொண்டு போய் விடுறேன். நீங்கள் உள்ளேருந்து வாங்க, நான் பிளாக் கார்டு காட்டுறேன். உங்கள் லக்கேஜை கொண்டு வந்து வண்டியில் வைக்கிறேன். நான் டிரைவர் இல்லை, ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜர்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் வண்டியில் ஏறுங்க, மறுபடியும் வீட்டில் கொண்டு வந்து விடுறேன். அமைதியாக உள்ள போங்க, ஓகேவா? ஹலோ, damn it. தியா தியா, நீயா வந்துட்டியா? டேய் அறிவு கட்ட மாமா, ஏர்போர்ட் கூப்பிட வராம எங்கடா போய் சுத்திட்டு வர? ஒரு நல்லது பண்ண போய் ஹிந்தி தெரியாம நான் பட்ட அவஸ்தை இருக்கே. இத்தனை வருஷம் டெல்லியில குப்பை கொட்டி இருக்க, ஒரு ஹிந்தி பேச தெரியாது உனக்கு? ஐயோ, ஹிந்தி பேச சொன்ன பேசலாம். போற போக்க பார்த்தா இங்க ஹிந்திலே சிரிக்க சொல்லுவாங்க போல இருக்கு, ஹிந்திலே அழுக சொல்லுவாங்க போல இருக்க. ஊரை வெறி பிடிச்சி திரியறாங்கம்மா. இங்க பாரு, நீ ஊர்ல இல்லாதப்ப இந்த வீட்டுல என்ன யாருமே மதிக்கவே இல்லை தெரியுமா? நானே மதிச்சது இல்ல. அது பரவாயில்ல, நீ சின்ன வயசுல இருந்து பழகிட்ட. மாமாவை அதை உங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இனிமே உனக்கு மேனேஜரு, பிஏ, டிரைவர், செக்யூரிட்டி எல்லாமே நான் தான். கிழிச்ச இவனுக்கு இந்த கியாவை தவிர எதுவும் தெரிய மாட்டேங்குது. கியா பாப்பா, क्या ராமசாமி சீக்கிரமா மண்டபத்துக்கு வர சொல்லு, மறந்துடாத. சரிண்ணா, பத்திரமா போயிட்டு வாங்கோ. தயவு செய்து இனிமே காலங்காத்தால எழுப்பாதடா. சொல்லுங்க பாட்டி. தாத்தா மண்டபத்துக்கு கிளம்பிட்டார். நோக்கு ஞாபகம் இருக்குல்ல? 7-9 முகூர்த்தம், ஹர்ஷா கார்டனில் கல்யாணம், மாப்பிள்ளை பேர் லக்ஷ்மண், பொண்ணு பேர் மதுமிதா. 8:45 தாலி கட்டு. கரெக்டா? விஷ்ணு சசிவர்ணம் சதபுஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே. शादी रोको. நீங்க நிறுத்தாதீங்க, மந்திரத்தை சொல்லுங்க. சர்வமங்கல மாங்கல்யே ஏ பண்டே. சிவே. मत 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 मत. मीनाक्षी वाणीगे. ए मीनाक्षी, यारे केटी इंदे कल्याणத்தை அரேஞ்ச் பண்ணே. बिना मुझसे बता के मेरे बेटी का शादी करवा रही हो? நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. முதல்ல உட்காருங்க. अरे मापले उठ उठ उठ. ராம், நீ கிளம்பு. இந்த முகூர்த்தத்துல கல்யாணம் நடக்கிற மாதிரி தெரியல. தாத்தா, பிரச்சனை ஏதோ நடந்துட்டு இருக்கு. இப்போ போஸ் இருக்கட்டும், 10-12 முகூர்த்தத்துல நான் நடத்திக்கிறேன், நீ கிளம்பு. वेकमा इलेनी उनके तूने मुझे डिवोर्स किया, लेकिन ये मेरी बेटी है ना. ये பொண்ணு கல்யாணத்தை எனக்கே தெரியாம நடத்துறியா? இது நடக்காதுடி. உன்னோட ரவுடித்தனம் பிடிக்காம தானே நான் உன்னை டைவர்ஸ் பண்ணேன். தயவு செஞ்சு என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. शादी के क्यों रोकते आप? पहले शादी होने दीजिए. आप मेहरबानी करके बैठिए प्लीज. तू गोली का पुलिस वाला मुझे समझाएगा?
எனக்கு தானடி பொண்ணே பெத்து இல்ல வேற எவன் கூட பெத்தியா சொல்லடி. கட்டுன பொண்டாட்டியா இருந்தாலும் வாடி போடின்னு பேசக்கூடாது. வாமா போமான்னு மரியாதையா பேசணும். पंडित வெளியில போ. मजाक कर रहा है. வெளியில போ. मांगल्यं तंदुनानेना मम जीवन हेतुना कंठे भद्रामि शुभहे त्वं जीव सरदां शतम्. எங்கே இருந்து நோக்கு இந்த கோபம் வந்தது? பூனல போட்டு தினமும் காயத்ரி ஜபம் சொல்ற நோக்கு கோபம் வரக்கூடாது. இது 3வது தடவை. நான் வேண்டி பண்ணல தாத்தா. அந்த வயசான போலீஸ்காரன் மேல விழுந்ததும் எனக்கு ஒரு உத்வேகம் வந்துடுது, ஒரு கோபம். ஏய், போலீஸ் கேஸ் ஆயிட்டுனா நீ ஐஏஎஸ் ஆபீசர் ஆக முடியாதுடா. நீ ஐஏஎஸ் ஆகணுங்கிறது உங்க அம்மாவோட ஆசை, உங்க அப்பாவோட லட்சியம். இனிமே அப்படி நடக்காது தாத்தா. என்னதான் நீங்க அவனை சாதுவா வளர்க்க நினைச்சாலும் உள்ள அவன் அப்பாவோட குணம் இருக்கத்தானே செய்யும். தியாகி பெருமாள் பிச்சை, தியாகி பெருமாள் பிச்சை, தியாகி பெருமாள் பிச்சை. இந்த மாவட்டத்து மக்களுக்காக தியாகி பெருமாள் பிச்சை அவர்கள் செய்த தியாகங்கள் 1 2 சொல்லிக்கொண்டே தியாகி பெருமாள் பிச்சை அவர்களின் புதல்வர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் ராவண பிச்சை, அண்ணன் மகேந்திர பிச்சை, அண்ணன் தேவேந்திர பிச்சை, அண்ணன் ராவண பிச்சை, அண்ணன் ராவண பிச்சை, அண்ணன் தேவேந்திர பிச்சை, அண்ணன் தேவேந்திர பிச்சை, அண்ணன் மகேந்திர பிச்சை, அண்ணன் ராவண பிச்சை, அண்ணன் ராவண பிச்சை, அண்ணன் மகேந்திர பிச்சை. தம்பி ராவணா போலாம். இவனெல்லாம் தியாகியாக்கி நடு ரோட்டில் சிலையை வச்சு எத்தனை ஆக்சிடென்ட் ஆயிருக்கு தெரியுமா? இதெல்லாம் கேட்கறதுக்கு நம்ம ஊருக்கு நல்ல கலெக்டர் வரணையா. நம்ம மாவட்டத்தில் உள்ள எம்பி எம்எல்ஏங்க எல்லாரும் வந்திருக்காங்க. விஸ்வநாதம் மட்டும் வரல. ஆந்திரா தெலுங்கானா 2 ஸ்டேட்டுக்குமே ராம் எஸ் சார். விவசாயத்துக்கான எல்லா ஹெல்ப்பும் மத்திய அரசு பண்றதா இருக்கும். போன விஸ்வநாதன் கிட்ட கூட. நீங்க யாரு? நீ யாரா? சாமி. யாரு? சாமி. ஹலோ சாமி. ராம் சாமி. மந்திரி கிட்ட கூடுறா. நீங்க யாரு? பிச்சைக்காரன் சொல்லு. சார் யாரோ பிச்சை. என்ன சென்ட்ரல் மினிஸ்டர் ஃபங்க்ஷனுக்கும் வரல, பணத்தையும் தரல. அது கட்சி தர வேண்டியது, நான் தர வேண்டியது இல்லை. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 600 கோடியை டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் அலுங்காம குலுங்காம கொண்டு வந்து சேர்த்தேன்ல. இப்போ என்ன
கமிஷன் காசு கொடுக்க வலிக்குதா? மரியாதையை காசை தரத்துக்கான வழியை பார். இல்லை இந்த 28 வருஷத்துல மத்திய அமைச்சரே மிரட்டுற அளவுக்கு எப்படி வளர்ந்தான்? இந்தியாவில் உள்ள பெரிய அரசியல் கட்சிகளோட கருப்பு பணத்தையும் தொழிலதிபர்களோட கணக்கு காட்டாத தப்பான பணத்தையும் 10% கமிஷன் வாங்கிட்டு